ஒரு பட்டி எடுத்துட்டு வந்தா எல்லாத்தையும் கிள்ளி போ. ஏன் சண்டியில் வந்த சண்டைக்கு போகுமோ கொஞ்சம் குறையுங்க. அம்பு மரத்தை பூத்தபடி கிடக்கு பார்த்தீங்க. நல்ல தண்ணி ஊற்றினா மட்டும் தெரியும். 120 2 சோறு காய்ச்சி போட்டேன். பசுபதியும் 400 கீரை மீன் அட்டிச்சு விட்டேன்டா. இங்க காகம் மீன் எடுக்குது 300. அதான் 1000 இல்லை பாருங்க. இந்த சட்டையை பிடிக்கிட இங்க இதை என்ன விலை போடுவீங்க? மீன் ஒன்று காணே. வெயில் தாங்கவே முடியும். பாய். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமாக இருக்கேன். நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்தி கொள்கிறேன். இன்றைக்கு என்ன காணொலின்னு சொன்னால், இன்றைக்கு சந்தைக்கு போயிட்டு வந்து இதோ மீன் கறியும் பசலி கறியும் வைக்க போகிறாவாம். இன்றைக்கு சந்தைக்கு போய் நான் மீன் வேண்டி கொண்டு வர போகிறேன். ஆனால் இப்போ நேரம் போட்டு தான் என்னென்னு தெரியலை. இப்போ அங்கே மீனும் இருக்குதோன்னு தெரியாது. அது ஒரு முதலாவது பிரச்சனை. இந்த இதுதான் பிரச்சனை. சொண்டை வேறுங்க, சொண்டோடைய மேலே இங்கே இதுலேயும் ஒடிச்சு உள்ளுக காட்டில உள்ளுக காட்டில வந்து என்ன நடக்குது? ஜிம் ஏதோ தெரியாமல் ஜிம் ஏதோ கம்பி தூக்கினீங்க. அது சொல்கிறேன் வருங்க. உள்ளுக கொஞ்சம் காயம் கூட வெளியிலையும் வடிச்சு இப்படி மூண்டை பிளந்து கிடக்குது. இதில் மூண்டா பிளந்து கிடக்குது. இந்த உள்ளுக்குள்ளே அதை காட்டினா வேந்த யூடியூப்ல காட்டிலான்னு நினைக்கிறேன். உள்ளுக்கம் வடிச்சு 2 அப்படி சொண்டு வீங்கி வைக்கிறாங்க. கம்பி இல்லை, இந்த சிசுவாக்கு இப்படி செய்யணும். இப்படி போயிட்டு இது திருப்பி வரைக்கணும். அதில் ஸ்ப்ரிங் இல்லை. இப்படியே ஸ்ப்ரிங் இல்லாத எனக்கு தெரியாது. இப்படியே வரையக்கா அப்படியே போய் இப்படியே விழுந்து போட்டு மூஞ்சி அடிச்சு பட்டு போட்டு அப்படியே அடி பட்டு இப்போ காயம். அப்படி ஐஸ் தண்ணி வச்சு பார்த்தோன்னா அது வைக்க வேணும் அடிக்காது. அது பார்ப்போம் வீக்கம் பத்தட்டும். இல்லாட்டி காயத்து போடுற மருந்து வாங்கி போட ரெண்டும் கூட இல்லை. நான் உள்குளிச்ச வாங்கி போடலாம். ஏன்னாண்டா இதில் கட்டையில இல்லை மருந்து. சேர்ந்தேன். இப்போ சந்தைக்கு போக போகிறீங்களா? எந்த சந்தைக்கு? நான் சந்தைக்கு எங்கட சத்தியக்காடு சந்தைக்கு போக போகிறேன். மீன் வேண்டாம். ஆனால் என்னண்டு இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியல. டக்குன்னு கதைக்கு போயிட்டு வாங்க. அடுத்திருக்கிறேன் இது நோவுதோ. போயிட்டு வாங்கடா வேந்து இந்த காய்ச்சல். நான் தான் சந்தைக்கு போகிறேன். பவி வரையிலே இல்லை. அது இதை தேவையில்லாமல் ஜிம் மண்ட வேரில் உடைச்சி வச்சுக்கிறான். அது ஒரு நாளும் செய்யறதும் இல்லை அப்படின்னா. அது முந்தி செய்ததை இப்போ ட்ரை பண்ணி பார்த்த பிள்ளை அதை விட அந்த கதையை விட்டு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இங்கே வேறுங்க இந்த சட்டையை பிடிக்கல. ஆனால் நான் இப்போ தைக்கல. இங்கே போக முதல் தைச்சு இங்கே இருந்தது என் சட்டை இல்லைன்னா இது ஒன்று கிடந்து விட்டுது. வடிவாக கிடக்கல. நானே இதை வடிவாக கிடக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் வடிவேண்டா கமெண்ட்டில் பண்ணுங்க. ஆனால் தைக்க நிறைய என்ன பேர் ஃபோன் பண்ணி கேட்டவ. ஆனால் எனக்கு மிஷின் பிள்ளை உண்டு, மற்றது கால் உண்டே இல்லாது கொதி. இப்போ தைக்க பெருசாக சரி வராண்டினேன். ஆக்களை வச்சு தையுங்க. ஆக்களை வச்சு என்ன நான் தைக்கிறதில்ல பிடிச்சி கேட்டிருக்கிறேன். அது பழக்கி கொடுத்து உங்களோட தைகளை பழக்கி கொடுத்து அவன் தையிலும் சேர்த்து புதுவிதமான தையல் ஒன்று உருவாக்கி அட்டிச்சு விட்டேன்டா. சரி சொண்டு சொண்டு சொல்லுக்கும் முட்டுதே இல்லை. அவ்வளோத்துக்கு பெரிய வீக்கம் உள்ளுக்கு இவ்வளோ இடவழி கிடக்கு சொண்டுக்கும். நீ ஜிம்மண்டு பேரில் எத்தனையா செய்கிறா? சரிங்கோ. நாங்கள் இப்போ ஜிம்முக்கு போகிறான். நான் வெளியே இல்லை, மொத்தமாக தான் இருக்கிறான். 2 கிலோ குறைஞ்சி போட்டு 2 கிலோவோ? அப்போ நாங்கள் பாருங்க நான் போகிற சத்தியக்காடு சந்தையை உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் நல்லா கிடக்கும் பார்க்க. உடனே வாங்கி சமைக்கலாம். காசு தான் நிறைய காசு வேணும். 5000 தான் போகிறோம். சரியோ? மீன் மட்டும் 5000 வரும். போய் வேணும். சரியா? சோறு பாஸ்மதி அரிசி போடுவோம். நான் 2 சோறு காய்ச்சி போட்டேன். காய்ச்சிட்டிங்களா? பசுபதியும் மற்ற பசுபதி என்ன அரிசி? பசுபதி பிரியாணி அரிசி மட்டும் சொல்கிறேன். பசுபதி அரிசி பிரியாணி அரிசி. மற்றது எங்கட நெல் குத்தின அரிசி சோறும் 2 சிவனுக்கும் ஒரு சோறு, எங்களுக்கு ஒரு சோறு. இவன்ட சோறு அந்த வெள்ளை இது என்ன ஒழுங்கா டயட் இருக்கு துவங்கல பாப்போம். அதை பற்றி யோசிப்போம். நான் கொஞ்சம் எல்லாம் சாப்பாடு சரியான முறையோ 2 சோறு சமைச்சாச்சே. நீ நான் அங்கே போட்டு பயலி கறி. பயலியல்லே பெருசாக இல்லை இருக்குன்னு தெரியாது. அங்கே பெருசாக தெரியாது. ஆனால் இங்கேயும் தூர உள்ளவைக்கு தெரியாது. பயலி நல்லா இருக்கும். அதுவும் பயலியும் மீன் கறியும் புளிக்க வச்சு சாப்பிட சுட பண்ணி வச்சுட்டு உடைய சாப்பிடலாம். ஆனால் அந்த மாதிரி கிடக்கும். என்ன சொல்றது, நாங்கள் புளிச்ச மீன் கறியும் சாப்பிட்றது இந்த விடிய போகிறோம். நல்லா புளிக்காது. புளிக்காமல் சாப்பிட வேணும். ஆனால் அடுத்த நாள் வச்சு சாப்பிட வேணும். நல்லா இருக்கும். 5000 தான் போகிறேன். ஆனால் அங்கே வேறட்டன் கடன் பண்ணுறதோ தெரியா. கடன் வாங்குவேன் நேரட்டேன். பிறகு கொண்டே அடுத்த நாளைக்கு கொடுக்குறோம். முதல் அப்படித்தான். இப்படி முடிஞ்சு போகமாட்டு காசு இப்படி போவேன். பிறகு இங்கே சாமானை பார்த்து டேரெக்டாவது கடன் வாங்குறது. ஆனால் இன்றைக்கு வாங்குகிற பிளான் இல்லை. பார்ப்போம். 5000 போகிறேன்.
வாங்க இனி நான் மோட்டர் சைக்கிள்லாம் போக போகிறேன் தெரியுமா உங்களுக்கு எந்த மோட்டர் சைக்கிளில் நான் சந்தைக்கு போகிறேன் ஆனால் இங்கே கிடைக்குதில்ல மோட்டர் சைக்கிள் பவி இந்த மோட்டர் சைக்கிள் வித்தாச்சு தானே அதால் பவி இதை எடுத்து கொண்டு விட்றான் எனக்கு கிடைக்குதில்ல எனக்கும் பெருசாக போகிறதுக்கு ஒரு இடம் இல்லை இப்போ சந்தைக்கு போகிறேன் சத்திய காட்டுக்கு என்னண்டா வேறு என்ன யோசனைனா சரியான வெயில் அது மட்டும் பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை ஓகே வாங்க சந்தைக்கு நீங்களும் வாங்க பாய் வா போ இங்கே வேறு இதுதான் சத்திய காட்டு சந்தை இங்கே வெயில் இங்கே செருப்பு பாட்டா ஓ இங்கே கிளினிக்கு போகிறீங்களே நானும் இனி வேற வேணும் வந்துட்டு டேட்டு போட்டே போகணும் மேலே இங்கே அங்கே கொஞ்சம் சாப்பாடு குறைவு ஏன்னா வருத்தம் வந்து விடும் அதால் குறைவு ஏன்னு இங்கே ஊதுறது இங்கே பாருங்க பாட்டா என்ன விலை 250 ரூபாய் எவ்வளவு 250 அம்பாட்டா வேறுங்க வடிவாக தான் கிடக்குது பாப்பா இது சோடி 400 10 400 இங்கே வேறுங்க இல்லை அங்கடாக்கு சன்னூசியோட என்ன விலை 400 ரூபா சன்னூசி ஸ்டோங்கான ஊசி இங்கே எல்லாம் அங்கடாக்கு 25 சந்தம் அந்த சந்தைக்கு இங்கே பாருங்கோ வெயில் தாங்கவே முடியல எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான் அப்படி எல்லாருக்கும் தான் எல்லாருமே இங்கே சொல்லணும் வெயில் தாங்க முடியாது தான் என்கிட்ட கூட மீன் சந்தை பொறிம்பாக இருக்குது மரக்கரை சந்தை பொறிம்பாக இருக்குது இப்போ மீன் சந்தைக்கு போகும் ஓ 10 நாள் என்னன்னு தெரியல பார்ப்போம் நான் வந்தேண்ணா வெளியே மீனை காணவே ஓ என்ன மீன் உண்டு காணே முடிஞ்சதோ இது இந்த மீனுடைய காண இல்லை மீன் முடிஞ்சதோ நான் வாங்குற மீன் இல்லை நான் வாங்குறது இது என்ன பாம்பு அதை இதில் போட்டு அங்கே ஒரே பெரிய இறால் சின்ன இறால்ன்ற சாமானி பெருசு அங்கே பெருசுதான் இந்த மீன் எனக்கு என்ன மாறி இல்லை இல்லை அங்கே அதுதானுங்க இந்த பெருசு தான் சின்ன இல்லை அங்கே சின்ன இறால் இல்லை பெருசு தான் அது நல்ல மீன் அது வேற அது முள்ளு மீன் அது என்ன மீனுக்கு வந்து மீன் இல்லை மீன் வேண்ட வந்தனா என்ன இது அண்டு எனக்கு வேண்டாம் இல்லை இது என்ன மீன் மீன் பெருசா சாப்பிட்றேன் இல்லை நான் அந்த சீலம் தம்மாங்க வந்தேன் இல்லை இல்லை என்ன இதுதானே வட்டி வச்சுக்கிறீங்க வேலை கொஞ்சத்தமா மீன்
எனக்கு வந்து மீன் இல்லை. என்ன செய்ய? மீன் இல்லை. பெரிய இது எனக்கு தெரியல எப்படி. 1 கிலோ 350 தான். 1 கிலோ கிலோ தான். கிலோரா சின்னரா மீனை வாங்குவோமா? வேற என்ன செய்ய? முன்னூற்றி 50 எந்த மீன்கள் நல்லது? சரி, தின்மீனை வாங்கணும். மீனுக்கு வந்து மீன் இல்லை. எது இதோ இந்த மீன் சரியான விலையா இருக்கு. நான் தின்மீனை வாங்கணும். $1500 பரவாயில்ல. ஆனால் வந்து சின்ன மீனாக நேரம் போட்டதான் என்னன்னு தெரியும். மீன் பெரிய அளவில் இல்லை இருக்குது, பெரிய அளவில் இல்லை. நான் தேடி வந்த மீன் இல்லை. அப்போ நான் என்ன போகிறேன்னா சின் மீன் வாங்க. 10 இங்கே இது என்ன விலை போடுவீங்க? என்ன விலை போடுவீங்க? 1000 தாங்க. என்ன மொண்டு போட்டால் அவ்வளோ அடுப்பீங்க? 300 1300 என்னொன்று போடுங்க. 10 அது 1300. அதான் 1000 இல்லைங்க. 1000 காணும் போது பேர மீன் 3 மீன் 1000 ரூபா. ஆனால் இன்னொன்று வாங்க காணும் போது தெரியல. சமாளிப்போமே. இந்த காசையும் பார்க்க வேணும். என்ன இதை விட்டுப்போம். சாரி, இந்த காசு கொடுக்காம எஸ்கேப். இது மாற்றி வெட்டுவோம். பயலி அண்டைக்கு அந்த சந்தையில் வேண்டனா நான் வருவேன். இங்கே வரைக்க வேண்டேன். அது இண்டே தான் சமைக்க போகிறோம். வேண்டாம் இங்கே வேணுங்க. நண்டு இது என்ன விலை? நண்டு 200 எம்மளம் தானே இருக்கு. முடிஞ்சு ஒரு நாளை வேண்டுவோம். என்ன கொஞ்சமா இங்கே காகம் மீன் எடுக்குது. என்ன பழகா போட்டு மீன் எடுக்குது. காகம் சாப்பிடறதுக்கு பழகா போச்சு போல. மீன் வெட்ட வந்து ஏன்னா ஞாபகம் கிடக்குது. முதல் வெட்ட வரைக்கவர் தான் நின்றவர். முதல் வந்து நான் வெட்டினா மீன் உங்களுக்கு
சாரி. சீலா மீன் வாங்க வந்தேன். கீரை மீன் என்ன மீன்? கீரை மீன் ரெண்டும் உண்டை தாங்க உண்டை. உண்டை 400 கீரை மீன். நாளைக்கு வைக்கலாம். கழுவவில்லை, நேரம் சென்று போச்சு. அப்போ 350 தான் ஆகும். 400 இல்லை 400 சொல்லாம போறவா குறைச்சல தோணும். வீடியோ எடுத்து யூடியூப் சேனல். அப்போ 150 தான். இல்லையோ இன்னும் 50 ரூபா எடுக்கிறீங்கன்னு பார்த்தா எடுக்கல. ஒன்றை கூட போட்டிருக்கலாம். மீன் இன்னொரு மீன் கீரை மீன் 400 ரூபாய்க்கு வாங்கி ஒரே அடியா. ஏன்னு சொன்னால் நாளைக்கு வேணும். சில பேரோட பொரிக்கணும், கழுவைனா பொரிக்கணும். இது என்ன விலைங்க முறுக்கங்க? கிலோ 450. 1900. 1800. 1 கிலோ 1800. கொஞ்சம் வித்தாச்சு. கீரை வித்துட்டு அந்த எல்லா கீரையும் சேர்ந்து கீரை வித்தாச்சோ. கீரை முடிஞ்சு இதெல்லாம் இதில் கிடக்குது. விற்க கிடக்கோ தெரியும். இந்த கீரை வாங்கி வச்சுக்கிறீங்களோ? உங்களுக்கு வாங்கி வச்சுக்கிறீங்களோ? என்ன விலை? 120 தான். எடுக்கிறேன். 100 போடுங்கவன். இதையும் அடுப்போம். ஓகே. கீரை இது கீரை நல்ல கீரை. எல்லா கீரையும் சேர்ந்த கீரை. ஒரு கீரை இல்லை, எல்லா கீரையும் சேர்ந்த கீரை. எல்லாம் நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்கும். சரி வாங்க, ஏதாவது பழங்கள் கொண்டு வா. பச்சைமிளகாய் பெரிய பச்சை 1 கிலோ 120. அண்டைக்கு 200 தந்தீங்க எனக்கு. அது அண்டைக்காம இது அண்டைக்கா. என்ன ஏதோ வாங்கணும். கரெக்ட். இது சரியில்லை. கரெக்ட்.
இதே பூத்து விட்டு வெங்காயப்பூ முத்தலோ இங்கே பாருங்க வெங்காயப்பூ அங்கே நல்ல வெங்காயப்பூ அந்த சீசனுக்கு வரும் வீடுகளில் இருக்கும் தருவினம் வீடுகள் இது கொஞ்சம் பூத்து விட்டு முத்தல் போல பூத்து விட்டு ஓ பூத்து விட்டு கூட போகும் கரெக்ட் பண்ணுவோம் காய்க்கலாம் என்ன கரெக்டுகளை காணையில் நல்ல கரெக்ட் இல்லை நல்லதா இல்லை கரெக்டு நல்லது அந்த ஆள்கிட்டே வாங்குவோம் தெரிஞ்சாது என்ன விலை கரெக்ட் 1 கிலோ 1 கிலோ 50 ஆனால் அந்த நல்ல கரெக்ட் இல்லை ஓகே பரவாயில்ல இங்கே எங்களுக்கு ஓகே ஆனால் அங்கே போகிறோம் நல்ல பழபழண்டி இருக்கும் பழபழண்டி அந்த இது ஏன் அப்படி எல்லாம் எல்லாம் பழதாத்தான் தக்காளி குழம்பு இல்லை இதே போடுவோம் ₹60 தக்காளி குழம்பு 120 தக்காளி கூட 120 அன்னைக்கு எவ்வளோ பண்ணேன் 250 இல்லை 160 இதுதான் 480 விற்றது ஆனால் அது நல்ல கரெக்ட் இன்றைக்கு 1/4 கிலோ 50 அன்றைக்கு 1/4 கிலோ 120 ஆனால் அது நல்ல கரெக்ட் இதுக்கு நல்லதான் அந்த என்ன கரடு முரடாக கிடக்குது அந்த தோல் கரடு முரடு தக்காளி பிறகு வேண்டும் பச்சை தக்காளி எதில் இருக்கு அது இது இந்த பழம் என்ன விலைங்க கிலோ 150 இது 5 கிலோ வரும் போல 5 கிலோ வரும் ஓ இது எத்தனை கிலோ வரும் அது இது 5 கிலோ வரும் 5 கிலோ வரும் 5 200 கிடக்கு 5 கிலோக்கு தருவினா எனக்கு வேண்டாம் 160 அங்கே வெட்டி வச்சுக்கிட்டா கொஞ்சம் சிவப்பு இல்லை பொழப்ப நாம் வச்சுட்டு பார்ப்போம் பிறகு பார்ப்போம் வந்து அதில் வெட்டி இருக்குது சிவப்பாக வரையில் பச்சையாக கிடா இப்போ நான் வாங்கல பிறகு டின்னி அங்கே இருக்கும் இதோட சிறு தெரியுமே சிறு உறிஞ்ச வறுக்கிறது நல்லா கிடக்கு இது சிறு உறிஞ்சா தானே என்ன இது சிறு உறிஞ்சாவா காசு கொடுக்காம வந்துட்டேன் சோரியா இதை பார்த்துட்டு அப்படியே போட்டேன் பார்த்தீங்களே காசு கொடுக்காம வேண்டி கொண்டு போட்டேன் ஆனால் என்ன தெரியுமோ அப்போ வாங்குவீங்க தானே திருப்பி வரைக்கும் ஓ இது 50 தானே 100 இல்லை தந்தேன் நான் காசை கொடுக்காம வந்து விட்டேன் நான் சும்மா ஒரு பேக் தாங்க தக்காளிக்கு எடுக்கும் அது சொப்பின் இல்லைன்னு சொல்லிக்கிறேன் சொப்பின் பாவனையில் இல்லையாண்டா ஆனால் இருக்குது சொப்பின் பாவனை காசு
ஏது இதோ இது 100. அப்போ அது வேறு இது வேறு மாதிரி. அப்போ அதுக்கு 100. அப்போ இதே மயில வச்சல இருக்கணும் சனம் அது இருக்குன்ட்டுட்டலே போகுது. அது இருக்குதுன்ட்டு தான் போயினேன் சனம். இதுக்கும் 1 கிலோ 100 ரூபாய், இதுக்கும் 1 கிலோ 100. வந்து அந்த வெள்ளைக்கறி வைக்க நல்லா கிடக்கும். வாழைக்காய் போட்டு வெள்ளைக்கறி வைக்கலாம், மற்ற கத்தரிக்காய்க்கையும் போட்டு வைக்கலாம், நல்லா கிடக்கும். 1 கிலோ 100 ரூபாய். ஆனால் இது விலை உறவாக கிடக்கு. ஒரு கிலோ கரெக்டாக வரமண்டு எடுத்து நான் பார்ப்போம். கூடி கிடக்க குறைஞ்சிட. கரெக்டாக 1 கிலோ. ஒட்டு கூட இல்லை, குறையும் இல்லை, கரெக்டாக 1 கிலோ. நான் அந்த பார்த்து எடுப்பேன், ஒரு கணக்குக்கு எடுப்பேன், அதுலேயும் கரெக்டாக எடுப்பேன். தக்காளி பழம் மலிவாக கூட வாங்கலாம். இதுக்குல்ல அதுக்கு இந்த மிச்ச காசு 1000 தந்த மிச்சம். இது என்ன விலை விற்கிறீங்க? இது 100 ரூபா. சரி வாங்க. கண்டுகளுக்கு சும்மா நான் வாங்கல பார்க்க போகிறேன். உங்கள் ரோஸ் நிற்கிது. ஆனால் இதெல்லாம் எங்கட இடத்த வராது. அந்த சாடிக்க வச்சு நல்ல தண்ணி ஊற்றினா மட்டும் பேரும். இது என்ன விலை இங்கே ரோஸா? அண்ணன் என்ன விலை ரோஸா? ரோஸ் எவ்வளோ? எவ்வளோண்ணா? 550 ஜோடி ஆட்டா குறைப்பினா. ஒரு கண்டு 550 ரூபாயா? இது வர போங்க நேரத்துக்கு. அந்த அப்போ அதில் ஒரு கலர் கொண்டாடுறேன். உங்கள்கிட்ட ஒன்று முந்தி வேணும், அது சிவப்பு எங்கிட்ட நிறைய நிற்குது. இது நிறைய கடை அந்த காட்டி நிறைய கடை. அந்த தனி ஒரேஞ்சு அந்த இந்த பூ அந்த ஒரேஞ்சில் வேற ஒன்று இருக்கு. என்ன பூ? கனகாம்பரம். சிவப்பு இல்லை, ஒரேஞ்சு கலர். கனகாம்பரம் சிவப்பு கலர், ஆனால் ஒரேஞ்சு தான் போகணும். மாதுளை நிற்கிது, கருவேப்பமில்லை எல்லாம் நிற்கிது. இங்கே கொய்யா கண்டு, இங்கே நெல்லிக்கண்டு, நெல்லியும் நிற்கிது. இங்கே எம்பு மரம். இதெல்லாம் ஒட்டு கண்டாக்குமா? ஆ, அப்போ காய்க்கும் கொஞ்ச நாளில். ஓ, இங்கே வேறு
இங்கே ஜம்பு எங்கட விட்ட கிட்டாம இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனை. ஓ இங்கே பாருங்க, ஜம்பு மரத்தை பூத்தபடி கிடக்கு பார்த்தீங்களோ. என்ன விலை இது? 250 பூத்தபடி இருக்கு. 850. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இன்னும் ஒரு மாதத்தில் இதில் பிடுங்கி சாப்பிடலாம். என்ன இது கொய்யா மரம் என்ன விலை அது? எல்லாம் 850. ஆனால் காய்க்கும். அதை நாங்கள் வீட்டை கொண்டு போய் பசலை போட்டு வச்சா டக்கண்டு காய்க்கும். ஆனால் இது காய்க்கும். என்ன கொஞ்ச நாள் நாங்கள் பசலையை போட்டு வச்சா காய்க்கும். ஓகே வாங்க. எங்கிட்ட விட்ட என்னண்டா இடம் இல்லை, சரியான நிழல். அந்த கண்டுகள் வச்சு எல்லா இடமும் நிழல். கடைக்கு போகிறேன். பப்பாசி பழம் கிடக்கு. என்ன விலை ஜம்புக்கா? பப்பாசி பழம் என்ன விலைங்க? இது என்ன விலை? 200. இது இங்கே 200. எல்லாம் விலை விட்டு இது 300 ரூபாயா ஒரு பழம். பார்த்து சரியா பார்ப்போம். சரி, இது என்ன விலை? 30 ரூபா. 30 ரூபாய். என்ன இதுன்னு சொல்லி பார்ப்போம். உனக்கு தெரியுமா? சண்டியில் வந்த சண்டைக்கு போகுமோ? ஒவ்வொரு மரத்துக்கு ஒவ்வொரு பேரா. ஆனால் அந்த மருத்துவ குணம் என்ன, அந்த நேரி பிடிப்புக்கு வெக்க நேரம் நல்லா. நான் கேள்விப்பட்டேன்னா அந்த நேரி பிடிப்புக்கு நல்லதான். ஆனால் நல்ல இல்லை வறுக்கிறேன் நான். எனக்கு வீட்டை கிடக்கு 2-3 வறுக்கிறதுக்கு. அதான் வறுத்து முடியத்தான். இது இல்லை, வேறு கிடக்குது. வறுத்து முடிய வாங்க. முறுக்க சேர்த்து வறுக்கலாம். முறுக்கமில்ல வாழைப்பூக்களோட சேர்த்து வறுக்கலாம். அப்படி வறுக்கலாம். 30. 2 எடுத்தா 30. அப்போ 2 எடுத்தா 50. ஆனால் எனக்கு வேண்டி கொண்டு வாட வைக்கணும். ஏன்னாடா என்ன சந்தைக்கு வருவேன் தானே, அந்த ஆள் வரும் தானே, வரைக்க வாங்க. அண்டைக்கு ஒரு நாள் வாங்கி போய் இங்கேதான். அது சின்ன பொடியன் இல்லை, அவன் எங்க சந்தை. இது என்னன்னு தெரியும், எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். இது என்னண்டு எனக்கு இந்த இல்லை, எனக்கு தெரியும். இது எனக்கு சின்ன நிலையே தெரியும். இது இவன் இந்த கேட்டு நான் தெரியுமா? நான் அவனுக்கு பெருசாக தெரியாது. சின்ன ஆள் தான். சந்தை வாரையில சின்ன ஆளும் தெரியாது. எங்கட பொடி எங்களுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறான். என்னன்ட்டு தெரியாது. இப்போ உள்ளவைக்கு தெரியாது, முதல் ஆக்களுக்கு தெரியும். தேசிக்கா தம்பி இப்போ சரியான மலிவா போகுது. ஏன் பிஞ்சிலே பிடிங்க கொண்டு வந்து விட்டீங்க? பிஞ்சிலே பிடிங்க கொண்டு வந்துட்டு நீங்கள் வேறு ஆக்கள்கிட்ட வாங்கி விற்கிறேன். ஆனால் புளி வரும் போல், அந்த புளி வரும் பார்க்க தெரியும். இந்த புளி எங்கட விட்டையும் பிடித்தாங்கடா. ஆனால் புளி வரும். ஆனால் பார்த்தா பிஞ்சு மாதிரி இருக்குது, புளி வரும். ஓகே வாங்க. ஒரு டின் மீன் வண்ட போகிறேன். ஒரு நாளைக்கு வந்து 2-3 நாளைக்கு சமையலுக்கு ஏற்ற மாதிரி வாங்க. ஏன்னா நெடுக வரையில்லாதல்லோ, அதால் 2-3 நாளைக்கு ஏற்ற மாதிரி வாங்குறேன். இதில் ஒரு இல்லை மண் சட்டி. என்னென்னா நான் முந்தி மண் சட்டிக்கு தான் பருப்பு கறி, இந்த கத்தரிக்காய் வெள்ளைக்கறி எல்லாம் மண் சட்டிக்கு தான் சமைக்கிறேன் நான். ஆனால் இப்போ எல்லாத்தையும் மச்சமாக்கி போட்டோமோ இன்னும் தெரியும். எனக்கு அந்த சைவமாக காய்ச்ச ஒரு மாதிரி கிடக்குது. மச்சம் சமைச்சி நம்ம தெரியலையாண்டு. இல்லை மண் சட்டி ஒன்று வாங்க அப்புறம் மிளியக்கம். இங்கே சட்டிகளும் இல்லை அங்கே. இது என்ன விலைங்க அந்த மண் சட்டி? அண்ணா உனக்கு நேரம் போட்டுது. சரி, நான் இதில் மண் சட்டி எவ்வளோ? மண் சட்டி என்னவா எடுத்துட்டு வரட்டான் வந்தேன். பெருசு இது. அந்த அதாக சின்ன இது பெருசாக கிடக்கு. அந்த அண்ணாவுக்கு அங்கே கிடக்கும். அண்ணா இது என்ன விலை? இது
பின்னுக்கு கிடக்குல்ல அதில் கிடக்கும் ஆனால் இது கொஞ்சம் அந்த அகலமாக கிட ஒடுங்கினதுண்டான அது சின்ன இது என்ன விலை அது என்ன விலை இதுங்க 400 ரூபா சின்ன சின்ன அது 200 சின்ன 200 200 இது 400 ரெண்டுக்கு முடப்பட்ட சட்டி இல்லையா இடப்பட்டதை வாங்க 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 பார்ப்போம் ஏனண்டா அது இங்கே வருங்க அது சின்னனா இருக்குது இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அதுக்கு இடப்பட்ட சட்டி வாங்க அப்புறம் பருப்பு வைக்கிறது இந்த செருப்பை தூக்கி போட்டு கொண்டு தூக்கி மீனை வாங்கி கொண்டு நிற்கிறேன் மீன் பழதாகுது இந்த துணியெல்லாம் சந்தை இது சந்தைக்கா துணியெல்லாம் விற்குது சட்டே மாரி இது என்ன விலை 300 விலை குறைக்க மாட்டீங்க இல்லைங்க இது ஒட்டிச்சிட்டாங்க ஒட்டிச்சிட்டாங்க 300 கேஷ்லேயும் வைக்கலாமா என்னண்டு கேஷ்லேயும் வைக்கலாம் இது கேஷில் தான் வைக்கிறேன் இது 300 கேஷ் தான் ஆனால் முதலும் வைக்கிறது சட்டி அந்த கவிநாடு சட்டிகள் வச்சுக்கண்டா நான் வைக்கிறேண்ணா முதல் அந்த நார்மல் சட்டிகள் வச்சு பொங்கி போட்டாங்க அது என்ன அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் குறைச்சி தாங்க கொஞ்சம் குறையுங்க இதில் குறைக்கவே இடம் இல்லை சின்ன லாபம் நிற்கிறேன் இது என்ன விலை அந்த துணிகள் விற்கிறீங்க துணி எவ்வளோ ஆகுது மீட்டர் அது 3 மீட்டர் 1000 ரூபா 3 மீட்டர் 1000 பாருங்க சந்தையில் வந்தால் நீங்கள் எல்லாமே வாங்கலாம் துணி வாங்கலாம் இங்கே வெக்கைக்கு போடுறது சட்டை வாங்கலாம் இங்கே சீட்டை துணி இருக்குது 400 ரூபா இது என்ன விலை இது இது 1100 ரூபா 1100 1000 ரூபா போட்டு தருவேன் அந்த இருக்கு இது பெருசுண்டா இருக்கு மூளை சைஸ்ண்டா 1100 கொஞ்சம் சின்னண்டா 1000 இந்த வெக்கைக்கு போடலாம் இங்கே மரூன் எல்லாம் கிடக்கு இது பெருசோ இதை பேருங்க பெருசா இந்தாங்க உங்களுக்கு கேட்கா ஒரு தருவி இந்தாங்க இந்தா அப்படிங்க உங்களுக்கு இது எந்த சைஸ் தானோ 1100 ரூபா வீட்டு அடிவுல போகுது நான் என்னத்துக்கோ வந்து என்னத்துக்கோ நிற்கிறேன் காசு கிடக்கு எவ்வளோ போடுறீங்க அது எவ்வளோ போடுறீங்க 1200 ரூபா கொடுத்தாங்க 1000 மண்டா தாங்கும் இல்லை வேண்டாம் ஏன்னா வந்த இடத்த தான் வாங்கி 1000 மண்டா தாங்க வேண்டாம் நான் வேறு இடத்த பார்த்து நான் தைக்கிறேன் நான் சட்டிய மாட்டேன் எங்க இது நான் இதில் சட்டை வாங்க வரையில சட்டி வாங்க வந்து சட்டையும் வாங்கியாச்சு வச்சிருப்பேன் நிறைய சாமான் வாங்கியாச்சு திம்மி நம்பி ரெண்டை வாங்கி கொண்டு போவோம் ஒரே இதை நீங்கள் ஏதோ கேட்டீங்க அதை இது எது அஞ்சரைப்பட்டி அந்த அஞ்சரைப்பட்டி இருக்குதோ அஞ்சரைப்பட்டி அந்த மிளகு சீரகங்கள் போட்டு சமையல் அறையில் வைப்போம் 5-6 பட்டி உள்ளுக்கு இருக்கும் ஒரு இது இல்லை அந்த இந்த சாப்பாட்டு பாக்ஸ் மாதிரி அந்த பெரிய ரவுண்டாக வரும் அதுக்குள்ள ஒரு இல்லையா அது இல்லையா நான் பார்த்தேன் நான் அங்கேருந்து வேண்டி கொண்டு வர கழிவிடே இல்லை இந்த சின்ன டப்பாக்களை போட்டு அடிக்கி விடானே வடிவாக இருக்கு அடிக்கி விட உண்டா இது ஒரு பட்டி எடுத்துட்டு வந்தால் எல்லாத்தையும் கிள்ளி போடலாமா நான் இங்கே என்னடா கொஞ்ச நாள் தம்பி அங்கே நின்றேன் இதில் 2 மீன் கடைசியாக வாங்கி கொண்டு போவோம் மீன் பழதாகுதோ தெரியா என்ன அதுதான் சரியா இப்போ 9 நாள் எனக்கு ஒரு 2
2 டின் மீன் தாங்கோ தனியா. எது நல்லது தாங்க. விலை குறைவா நல்லதா தாங்க. நல்லதோ சரி தாங்க. இந்தாங்க. இனியும் கூட கடை இல்லை. இனியும் கூட கடைக்கு வருமா? இதெல்லாம் நாளும் இல்லை கடை. அவர் பாரே இல்லையே கடைக்கு. 2 டின் மீன். நான் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 1.5 மாசம் இருக்குதேன். எங்க அங்கேயோ அங்க பரவாயில்ல. எனக்கு இங்கே தான் வர வேணுமெண்டு இருந்தேனா. இங்கேயே வர வேணுமெண்டு ஒரு எப்படியா இருந்தேனா. நல்ல வெயிலும் 5000 ரூபாயோட வந்து நிறைய சாமான் வாங்கி போட்டேனே. நீங்க உடுப்பு மறுத்து போட்டீங்க. உடுப்போட வாடி விழா போகுது பேருங்க. உடுப்போட வாடி விழா போகுது. ஏன்னா ஒக்கைக்கு போட ஒக்கையல்லோ சரியான. இனி எனக்கு மிஷினுக்கு வேணும் போகலை. நான் இது சொப்டான துணி வைக்க 1000 ரூபாயில் இது இன்னொட்ட வாங்கினான். 500 ரூபா மிச்சம் கிடக்குது. 5000 ரூபாய். 500 ரூபா மிச்சம். இனி இதை நான் ஆட்டையை போடுவோம். நிறைய சாமான் வண்டி போட்டேன். 30 திரட்டை பிறகுப்பா. ஏன்னா வேணாங்க அது அவர் தான் தந்தார் பார்க்கிங் காசு. பவிட்ட வாங்க. இந்த வச்சு அவர் தான் தந்தார் இந்த காசு. யார் பவியோ? அப்பா தந்த காசு. இது பார்க்கிங்கு தந்த காசு. அப்பாண்டு அவர் தானோ புரிம்பா தந்ததோ? ஓ மீன் பழதாகுது. மீன் அதான் போய் சமைக்கணும். என்னத்தை வைக்கணும்? சாமானும் வாங்கியது சமைக்க. ஆனால் வெயிலும் அள்ளுது. இனி போய் சமைக்க பஞ்சியாக கிடக்குது. பார்ப்போம் என்னண்டு. என்ன சமைக்கத்தான் வேணும். பஞ்சியாக கிட பார்ப்போம். சந்தைக்கு போட்டு வந்துவிட்டோம். 5000தோடவே எவ்வளோ மிச்சம்? 550 பார்க்க கொடுத்து தான் 60 500 ஏதோ 50 60 5000 ரூபாயோடவே 560 80 வித்தியாசம் மிச்சம். ஆனால் நான் என்ன சொல்லுங்க 3 நாளைக்கு கறி வாங்கி கொண்டு வந்துட்டேன். 3 நாளே வந்தாச்சு. என்ன சொன்னால் பேர மீன் வாங்கினான் 1000 ரூபாய்க்கு. காணுமோ தெரியாது 1000 ரூபாய்க்கு வாங்கினான். மற்றது டின் மீன் வாங்கினான். அது ஒரு நாளைக்கு வைக்கலாம். மற்றது என்ன வாங்கினான்? கிளி மீன் இல்லை இப்போ கறிக்கு இந்த கீரை மீனும் வாங்கினான். அதுவும் ஒரு நாளைக்கு. ஏனெண்டா நெடுக வெயிலுக்கு போகவே மேலாது. நெடுக போனால் காசும் வேணும். அதால் 5000 ரூபாயோட வேலையை முடிச்சு கொண்டு வந்தாச்சு. ஓகே என்ன சொல்கிறது, இந்த காணொலி எப்படியும் பிடிக்குமென்று தான் உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிக்குமெண்டு. ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ. மற்றது கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது பிள்ளை இருந்தால் என்ன மன்னிச்சுக்கணுங்க. ஏனெண்டா பிள்ளை இருந்தால் மன்னிச்சுக்கணுங்க. ஓகே பாய்.